ஹலோ கைஸ், இந்த vlog எதை பற்றின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து பர்த்டே vlog போட்டிருந்தோம்ல கேரளாவில், அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ கேரளாவில் நாங்கள் மித்த சில பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணியிருந்தோம், அதோட ஓவர்வியூ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி ஃபோர்ட் பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கே இருக்கிற வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுதங்கு ஃபோர்ட்டில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இடங்கள் எல்லாம் நமக்கு ஃபுட்டேஜ் எடுக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ அங்கங்கே நின்று நாங்கள் சேம் செட் ஆஃப் காஸ்டியூம் போட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் எங்கள் மெமரிஸ்க்காக. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல சுற்றி பார்த்துருந்தோம். ரொம்ப வெயிலுங்க, பட் ஆனால் அந்த இடம் வந்து சூப்பராக இருந்தது. என்ன தான் வெயில் இருந்தாலும் அந்த பிளேஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் போட்டிங். ஸோ போட்டிங் போனப்போ வந்து எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு போனாங்க அந்த போட்டில் வந்துட்டு. ஸோ 4 பேர் தான் போனோம். ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு எப்படி இருக்கும், ஃபிஷ் பிடிக்கிற இடங்கள் எல்லாம் காட்டினாங்க. அங்கங்கே சில பறவைகள் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வந்துட்டு நான் வந்து போட் மேலேயே என்னை ஏறி உட்கார்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே மேலே உட்காந்துட்டு அந்த வியூவை பார்க்கறதுக்கே ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. போட் ஓட்டிட்டு ஒரு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காடு மாதிரி இருந்ததுங்க. அதுக்கு நடுவில் போய் வண்டியை நிப்பாட்டி இறங்கி போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னா என்னடா அவர் இப்படி சொல்கிறாருன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. என்னங்க இதில் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க நீங்கள் பயப்பட தேவையில்லை, இதில் வந்து வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நான் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனார். ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் போய் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் திருப்பி நாங்கள் ரிட்டன் போகிறப்ப என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டை சர்க்கிள் மாதிரி சுற்றுறேன், நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னாரு. அவர் சுற்றுல தலை கிருகிருன்னு சுற்றிடுச்சுங்க. பட் இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.